அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பங்குனி அமாவாசை புதன்கிழமை 18/3/2026 அன்று மாலை நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. பொதுவாக அமாவாசை அப்படின்னு பார்த்தாலே நம்ம நிறைய நல்ல விஷயங்களுக்கு பிள்ளையார் சுழி போடுவோம். அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்தா எப்படி அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரகாசமாக இருக்குதோ அதே போலவே நம்ம என்ன விஷயம் தொடங்கணுமோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால் அமாவாசையில் நிறைய பேர் புது கடைக்கு பூஜை போடுறது, அது மாதிரி புது வழிபாடுகள் வீட்டில் செய்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் நாளைக்கு நம்ம செய்ய போகிறது என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தும் அடமானத்தில் இருக்குது. அவ்வளோ நகை நான் வச்சுருந்தேன், யாரு கண்ணு பட்டுச்சோ என்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே அடமானத்துக்கு போயிடுது. என் கல்யாணத்தில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு போட்ட அத்தனை நகையையும் நான் பார்த்து பல காலமாச்சு. சில நகைகள்லாம் ரொம்ப பழமையானதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நகை எங்கள் அம்மா சின்ன வயசில், அதாவது அவங்க 10 வயசில் இருக்கும்போது அவங்க போட்ட நகை இது. அது எனக்கு அவங்க கொடுத்தாங்க. ஸோ இதை நான் அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் இதை இந்த நகை ஒரு பேங்க்கில் லோனுக்கு போகிறதோ அதை மாதிரிலாம் இது போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இதை வச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் நம்மளுடைய லக்ஷ்மியின் அம்சமாகவும் பார்க்குறோம். அது ஒரு சொத்தாகவும் நம்ம பார்க்குறோம். அவசர காலத்தில் நமக்கு உதவக்கூடிய ஒரு சொத்தாகவும் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட நகைகள் நம்ம ஆசைப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச நகைகள் நம்மிடம் இருந்து பிரிந்து அது அடமானத்தில் இருக்கிறது. அடமானத்திலேருந்து அந்த நகையை என்னால் மீட்கவே முடியல, நான் பணம் மட்டும்தான் கட்டிட்டு வரேன், அது என்னால் மீட்கவே முடியல, அது என்கிட்ட வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து நாளை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே, இது நமக்கு நடந்தால் நல்லது தானே அப்படின்னு உங்களுடைய உள்மனசு சொல்லும். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இதை செய்வது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அமாவாசை வழிபாடு எல்லாமே நம்ம காலையில் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம செய்யணும். எந்த வழிபாடாக இருந்தாலும் நம்ம இதை செய்யணும். ஸோ காலையில் நீங்கள் ஒரு காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறீங்க, அல்லது நிலைவாசலில் நம்ம சொன்ன ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது முன்னோர் வழிபாடு செய்ததற்கு சமம் தான். ஸோ முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு இதை நீங்கள் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக 3 அமாவாசைக்குள் உங்களுடைய நகைகள் ஏதாவது ஒரு வழியில் உங்களிடம் சேரும். சரிங்களா? இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்படி ஒரு அகல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு, அதாவது எண்ணெய் விட்டு ஏற்றிய அகலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் புதிய அகலாக இருக்கணும். அதில் நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவிட்டு குங்குமம் போட்டு 3 இடங்களிலோ அல்லது 5 இடங்களிலோ நீங்கள் வையுங்க. அகல் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம். உலோகம் அப்படிங்கிறது வேணாம். பித்தளையோ அல்லது செம்போ அல்லது எவர் சில்வர், வெள்ளி, இந்த எதுவுமே உலோகம் வேண்டாம். மண், செராமிக்கு, கண்ணாடி, இந்த 3 தான் நீங்கள் பயன்படுத்தணும். பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம். சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். இது நம்ம இதை செஞ்சு நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் 3 நாட்களோ அல்லது 5 நாட்களோ அல்லது 7 நாட்களோ இதை வச்சுருக்கலாம். அது என்ன 3 நாட்கள் 5 நாட்கள் கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம 5 நாள் கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம 5ஆவது நாள் நம்ம வேறு கிழமை வரும்போது நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு அகலில் நாம் வைக்க வேண்டியது ஜஸ்ட்டு கல்லுப்பு. இந்த மாதிரி கல்லுப்பை இதில் நம்ம நிறைவாக வச்சுட்டு அதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள். நீங்கள் எந்த தங்க நகைகள் உங்களிடம் வருவதற்கான வழிபாடுகளை நீங்கள் பார்த்தாலும் அதில் மஞ்சள் பொடியை நம்ம ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி இருப்போம். ஏன்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது.
ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த உப்பு தெரியாதவாறு நல்ல மஞ்சளை மேலே ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி நீங்கள் வச்சிடுங்க. சைடில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து கல்லுப்பு தெரியக்கூடாது. ஸோ நல்லா இப்படி வந்து வச்சிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபாய் நாணயம் எந்த மதிப்பில் வேணாலும் அது இருக்கலாம். நான் இப்போ 2 ரூபாய் நாணயத்தை வச்சுருக்கிறேன். இதற்கு மேலே நீங்கள் வந்து ஒரு தங்க நகையை வையுங்கள். தங்க ஒரு கம்மலோ ஒரு திருகாணியோ அல்லது இதை மாதிரி ஒரு சின்ன கம்பலோட ஒரு பகுதி உடைந்து போனது அதை வந்து நீங்கள் வைக்கலாம். இல்லை ஒரு சின்ன மோதிரம் தான் இருக்குது, ஒரு மூக்குத்தி நான் வந்து போட்டிருக்கிறத கழட்டி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் அதை வைப்பதற்கு முன்பு அதை நல்லா பாலில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர்லேயோ அல்லது தண்ணீர்லேயோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வைக்கலாம். வைத்த நகையை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் அப்படிங்கிற கணக்கில் அங்கே தான் இருக்கணும். அதை நம்ம எடுக்கக்கூடாது. இதை வந்து உங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்பு இதை நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு மனதார நீங்கள் என்ன நகையெல்லாம் வந்து அடமானத்தில் இருக்குதோ அது எல்லாம் உங்களிடம் திரும்ப வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம். அந்த அடமானம் நம்ம வைக்கும்பொழுது அவங்க வந்து ரசீது ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ரசீது இருக்கும் பட்சத்தில் அந்த ரசீதையும் நீங்கள் இது கூடவே வச்சு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சீட்டு ஒன்று தருவாங்க. இது நான் ஜஸ்ட் டெமோக்காக ஒரே ஒரு பேப்பர் எடுத்திருக்கிறேன். இது ஆக்சுவலாக அந்த ரசீது கிடையாது, ஜஸ்ட் ஒரு வெள்ளை பேப்பர். அதை மாதிரி உங்ககிட்ட ஒரு அட்டை மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அல்லது இதை மாதிரி ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதை நீங்கள் இதுக்கு கீழே வச்சிடலாம். ஸோ 3 நாட்கள் இது அப்படியே இருக்கட்டும். 3வது நாள் இப்போ நம்ம புதன்கிழமை வைக்கிறோம். புதன் முதல் நாள், வியாழன், வெள்ளிக்கிழமை 3வது நாள் வருது. ஸோ அன்னைக்கு நீங்கள் எடுக்காதீங்க. சனி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த காசையும் இந்த தங்கத்தையும் நீங்கள் எடுத்துருங்க. இன்கேஸ் என்கிட்ட தங்கமே இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெள்ளி பொருளையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, நான் என்னங்க செய்யறதுன்னா, நீங்கள் ஒரு பிரியாணி இலையில் அடமான நகை வீடு திரும்ப வேண்டும், அடமான நகை வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதி அந்த பிரியாணி இலையை நீங்கள் வையுங்க. இந்த 3வது நாளோ 5வது நாளோ இந்த 3 பொருளையும் மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த பொருளை நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டிட்டு இந்த அகலை கழுவிடலாம். ஸோ அடுத்த அமாவாசைக்கு இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அப்பவும் 3 நாளோ அல்லது 5 நாளோ, ஸோ 3 அமாவாசைகள் தொடர்ந்து செய்யுங்க. அப்படி நடுவில் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அல்லது தீட்டுக்காலம் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இது மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த காசை நீங்கள் செலவு பண்ண வேணாம். இந்த ரசீதுலாம் எங்கே பத்திரமா வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சிடுங்க. நீங்கள் கம்மல் மூக்குத்திலாம் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக 3 மாதங்களில் உங்களுடைய அடமான நகை அப்படிங்கிறது வீடு தேடி வரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.